டேய் என்னடா ஆச்சு? அலாரம் வச்சுருந்து ஃபோன் ஆனவளடா. டைம் 1 மணி ஆயிடுச்சுடா. அதுக்கு தான் நான் அப்போவே சொன்னேன் புது ஃபோன் வேணான்ட்டு. நீ தான் கேட்கல. புது ஃபோனுக்கு காசுன்னு நீயா கொடுப்ப? போடா, எனக்கு தெரியும். சரி உன் இஷ்டம். சே, என்ன இவனை அட்வைஸ் பண்ணிட்டு போகிறான்? பேசாமல் புதுசே எடுத்துருவோமா? பெஸ்ட்ன்றது இந்த உலகத்திலேயே கிடையாதுங்க. எனக்கு பிடிச்சது உங்களுக்கு பிடிக்காது, உங்களுக்கு பிடிச்சது இன்னொருத்தருக்கு பிடிக்காது. அதனால நம்ம இவரை நம்பி பார்க்கலான்னு பார்த்தா இவர் நம்மளை நம்ப சொல்கிறாரு. சரி, வேற வீடியோ பார்ப்போம். இது வரைக்கும் சொன்ன எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்கிற இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸுமே இந்த ஃபோனில் இருக்கு, ப்ளஸ் மோர். இவரை நம்பி வாங்கலாமா? நல்லா இருக்குமா? எதுக்கும் வேற வீடியோ பார்ப்போம். ஐஃபோன் தாங்க பெட்டர் ஆப்ஷனாக இருக்குது. இந்த 30,000 ரூபாய் பட்ஜெட்டில் ஐஃபோன் 11 இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். இவர் என்ன ஐஃபோன் எடுக்க சொல்கிறாரு? 30,000க்கு ஐஃபோன் கிடைக்குமா என்ன? வாங்கலாமா? ஒரே கன்ஃபியூசிங்காக இருக்கே. எந்த ஃபோன் எடுக்கிறேனே தெரில. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கியா? ஆமாண்டா, ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. எந்த ஃபோன் சூஸ் பண்ணுறதுனே தெரில. நீ யூடியூபர்ஸை நம்புறதுக்கு அந்த ஃபோனை கஷ்டப்பட்டு காசு போட்டு வாங்க யூஸர் நம்பினா அந்த ஃபோனில் என்ன இருக்குங்கிறத தெளிவாக சொல்லுவாங்க. இதுக்காண்டி நான் ஒவ்வொருத்தவங்க வீட்டில் போய் யூஸர் ரிவ்யூ கேட்க முடியாதுல்லடா. நீ போய் கேட்க வேணாம்டா. டெக் ஆஃப் தமிழ் சேனலில் யூஸர் ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அந்த சீரீஸில் யூஸர் ரிவ்யூஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். நீ எப்போ வீடியோ போகிறது? நான் எப்படா ஃபோன் வாங்குறது? நெக்ஸ்ட் வீக்லேருந்து எல்லா வீடியோஸும் அப்லோட் ஆயிடும். அண்ட் அதை மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்குறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி.